வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களை. இப்பொழுதாக நான் இருக்கிற இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில், அதாவது மட்டக்களப்பு பெரிய முக்கியமான ஒரு அரசியல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நான் சந்திக்க போறேன். அதாவது அந்த பாராளுமன்ற யார் என்று பார்த்தால் பல மக்களால பாராளுமன்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் ஒரு மிதவாத அரசியல்வாதியாகவும் ஒரு தூய்மையான அரசியல்வாதியும் ஒரு விட்டுக் கொடுப்பான அரசியல்வாதியும் என்று பேசப்படுற ஒரு அரசியல்வாதியை சந்திக்கப்படுறேன். குறிப்பாக சொல்ல போனா மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழரசு கட்சி எதிரணி தமிழரசு கட்சியான அவர்கள் கூட சாணக்கியன் உட்பட அவர்கள் கூட ஒரு மிதவாதமான ஒரு அரசியல்வாதி நம்மளுடைய பிறவு என்று சொல்ற அளவுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் NPP வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டு வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் மீண்டும் சொல்ற பிறவு அவர்களை நான் சில கேள்விகளை கேட்டு உங்கள் முன்னே அதை நான் அந்த கேள்விகளை கேட்ட பிற்பாடு அவர்களோட பதிலை உங்கள் முன்னில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்களே தெரிந்து கொள்ளணும். ஐயா வாங்க ஐயா. ஐயா வணக்கம். உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நான் ஒரு கேள்வி வைப்போம். என்னண்டா 3 நாள் கேள்வி இவங்க குயிக்கா பதில் வைக்கணும். சரி என்னண்டா ஐயா, NPP நம்ம எடுத்துக்கொண்டோம்டா பல பேர் அதுல கிட்டத்தட்ட எத்தனை பிரதிநிதி இருக்காங்க, அத்தனை பிரதிநிதியில பல விதமான பிரதிநிதிகள் கிட்டத்தட்ட ஒரு சிலவரை தவிர்த்து பல பிரதிநிதிகள் ஜெயிப்புக்கிறாங்க. ஆனா நீங்க NPP ஆக உங்களை கருத்து போடுறீங்களா, JP ஆக நீங்க கருத்து போடுறீங்க? உங்களுக்கு நாங்க இதுல வந்து NPP கிடையாது. அதாவது நாங்க ஆரம்பத்துல நான் வந்து விசேடமாக 10 வருஷத்துக்கு முதல் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சேன். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாநகர சபை தேர்தல் இந்த அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சேன். அதுல நான் போட்டியிட்டது மக்கள் விடுதலை முன்னணியில மணிச்சின்னத்துல. பின்னர் எங்களோட அரசியல் கொள்கை ரீதியான ஒரு மாற்றம் ஒன்று உருவாகினது. நாங்கள் அனைத்து தரப்பினரையும் உள்வாங்கிக் கொண்டு படித்த புத்திஜீவிகளையும் அதே நேரம் வல்லுநர்களையும் தொழில் ரீதியான நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ந்தடைந்தவர்கள், சமூகத்திலே அக்கறை கொண்டவர்கள், சமூக அந்தஸ்து கொண்டவர்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாங்கள் பல தொழிற்சங்கவாதிகளையும் பல தொழிற்சங்கத்தில் ரீதியாக இருந்த பல அடிப்படைவாதிகளையும் வைத்தியர்கள், மருத்துவர்கள் கூட பல பேரையும் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டுதான் இந்த தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கினோம். அந்த அடிப்படையில தேசிய மக்கள் சக்தியின் ஒரு பகுதியாக மக்கள் விடுதலை முன்னணி. நீங்க மக்கள் விடுதலை முன்னணி நான் JVP தான். அதே போன்று உங்களுக்கு தலைவர் கோபன விஜயவீர என்கிற கட்சியின் தலைவர். உங்களுக்கு தலைவராக எனக்கு நான் மக்கள் விடுதலை முன்னணியில் இருந்து வந்தவர்கள் அந்த தலைவர் கோபன விஜயவீர. அப்ப இந்த வடகிழக்கு பிரிச்சது JVP என்று கருதப்படுது. அப்ப அதுக்குள்ள உங்களுக்கு பங்கிருக்க. அப்ப நீங்க JVP கூட வடகிழக்கு பிரிச்சதுல அப்ப உங்களுக்கு அந்த பங்கிருக்கு என்றாக அர்த்தம். நீங்க JVP தொடர்பாக மக்கள் மத்தியில ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த காலகட்டத்தில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போது தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லை, அரசாங்க தொலைக்காட்சி கூப்பிடுற விடயங்கள் மாத்திரம் எங்க மக்கள்ல போச்சு அரசு பத்திரிகை மூலம். இப்ப அந்த காலகட்டத்தில மக்கள் விடுதலை முன்னணி சொந்தமாக ஒரு தவறான அபிப்பிராயத்தை அந்த காலகட்டத்தில இருந்த அரசாங்கம் உருவாக்க மக்கள் விடுதலை முன்னணி அந்த அரசாங்கம் தடை செய்யுது. தடை செய்யும் போது நாங்கள் எப்படி மக்களை பிரிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க சம்பந்தப்படணும். இதுல தவறான ஒரு புரிதல் கூட மக்களிடத்திலே அவங்க கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் ஆரம்ப கட்டத்திலே இடம்பெற்றது. இப்போதைய நிலைமை அந்த காலகட்டத்திலே இல்லை. உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குல்ல. அதனால தவறாக வழிநடத்தப்பட்டதன் மூலமாக இந்த தகவல் மக்களிடையே போய் சேரும். ஆனா மக்கள் விடுதலை முன்னணி இப்ப இருக்க அந்த அரசாங்கம் போன்று அவர் எப்படி மக்களை நேசிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு கட்சி தான் மக்கள். சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அப்பால் பட்ட இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல புள்ளியாங்கட்சியா இருக்கு, இவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற ஒரு மினிஸ்டராக அமைச்சராக இருந்தவர். அவைய அரசாங்கத்துல கூட இருந்தாலும் கூட அவியலுக்கு ஒரு தனி கட்சி இருந்து அப்படி தனி கட்சியை பிரதிநிதிப்படுத்தியே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு அரசாங்கம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்த முந்தைய அரசாங்கம். ஆனா நீங்க ஆளுங்கட்சியா இருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு MP இருந்து கூட இந்த JVP என்ற அரசாங்கம், அதாவது உங்களோட அரசாங்கம் நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உங்களுக்கு மினிஸ்டராக இல்லாது. அப்ப நம்ம மட்டக்களப்பு மாவட்டத்தை இந்த JVP அரசாங்கம், அன்பகுமார் அரசாங்கம், அதாவது உங்களோட அரசாங்கம் மஞ்சிக்கிறது நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். நிச்சயமா அரசாங்கம் வந்து யாரையும் மஞ்சிக்க விசேடமாக சொல்லப்போனா நாங்கள் எங்கிற கொள்கை பிரகடனத்திலே நாங்கள் சொல்லிட்டு தெரியும் மிக குறைஞ்சளவான அமைச்சரவை கொண்டுதான் நாங்கள் உருவாக்குறோம்.
அமைச்சர்களுடைய கூட 52 பேர் தான் அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருக்கிறார். கடந்த கால ஆட்சியாளர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அமைச்சர், பிரதி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர்கள் பெரிய ஒரு பட்டாளம் இருக்கு. இந்த பட்டாளத்துக்கான செலவழிக்கிற விடயங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க உழைச்சி கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கிற வரி எவ்வளத்தையும் இவர்கள் இருந்த வண்ணமே சாப்பிட்டு கொண்டு அரசியலமைப்பு கட்டமைப்புக்கு தேவையான அமைச்சர்களை தான் நாங்கள் உருவாக்கிறோம். அதிகமாக மக்களை சுமப்படுத்துகின்ற ஒரு அமைச்சரவை நாங்கள் உருவாக்குறோம். ஏன்னா எனக்கு அமைச்சர் தந்தாலும் தராவிட்டாலும் நானும் கிட்டத்தட்ட ஒரு அமைச்சருக்கு நிகரான ஒரு வேலைப்பாடு மட்டக்களப்பு செய்து கொண்டிருக்கேன். நிறைய விஷயம் நான் செய்திருக்கேன். அமைச்சரா இல்லாட்டியும் கூட நான் விஷயங்களை செய்திருக்கேன். மட்டக்களப்பிலே இவ்வளவு காலமும் ராஜாங்க ஒரு அமைச்சரவை அந்தஸ்து இல்லை. கேபினட் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இந்த மாவட்ட தலைமை தான், இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரா ஒரு கேபினட் மினிஸ்டர் தேவையில்லை. நீண்ட காலத்துக்கு பிறகுதான் இப்போ ஒரு கேபினட் மினிஸ்டர் நாங்கள் கொண்டு வந்தோம் இந்த மாவட்டத்துக்கு நிர்வகிக்கிறோம். அதே போல பல கேபினட் மினிஸ்டர் மேல நாங்க இன்னைக்கு மட்டக்களப்பு கொண்டு வந்து இங்க இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக அவங்களுக்கு தெரிவிச்சு அதனூடாக நாங்க பல தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கோம். ஆகவே அமைச்சர் என்றதை தாண்டி நாங்கள் மக்களோடு இணைந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செயல்படுத்திட்டு. சரி, இப்ப டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பகுதி வளர்த்துக்கு பானு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. நம்மளோட கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியசாலை, அதுக்கு ஒரு பாட்டு பாட்டு. அதே நீங்க கூட இந்த ஒரு அமைச்சரை தாண்டி செய்கிற வேலை திட்டத்துக்குள்ள ஏன் அதை உள்வாங்க ரன் பண்ண விட்டீங்க நீங்க விளையாடு அந்த தெரிந்தானே உங்களுக்கு அந்த கட்டிடம் தெரியாது. அது முக்கியமான டீச்சிங் ஹாஸ்பிட்டல், ஒரு போதனா வைத்தியசாலை, போதிக்கிற வைத்தியசாலை. போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பில் கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். இப்போது நாங்கள் அண்மையிலே எங்களோட அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அவர்கள் 2 தரம் மட்டக்களப்பு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். அவர் விசேடமாக சொல்ல போனா அவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு காலகட்டத்துல பணிபுரிஞ்சோம். இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார். அவருக்கு உண்மையிலே சந்தோஷம். மட்டக்களப்புல தான் இந்த காலகட்டத்தில் இருந்தது இப்போது தான் அமைச்சராக வந்திருக்கிறோம்ன்றது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக பல விடயங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு மட்டக்களப்புல கதிரியக்க சிகிச்சைக்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். சத்திர சிகிச்சை, இதய சத்திர சிகிச்சை மேற்கொண்டதுக்குரிய கட்டட வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். வைத்திய வசதி ஏற்படுத்தி நாங்கள் படிப்படியாக ஒரு விஷயத்தையும் செய்யணும். கட்டடங்கள் இருக்கிறது, அதற்குரிய வைத்தியர்களை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும். அதுக்கு தேவையான உபகரணங்களை நாங்கள் கொண்டு வரணும். இப்படி பல விடயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் படிப்படியாக. ஒரு வருஷம் தானே, 26 வருஷம் இருந்தாங்க செய்யல, இந்த வருஷம் செய்யறதாலே 6 வருஷம் செய்ய போறோம், அதுக்கு அடுத்த வருஷம் செய்ய போறோம். நாங்க நிறைய விஷயத்த இந்த அரசாங்கத்துல காலகட்டத்தில் நிச்சயமா செய்வோம். மட்டக்களப்பு வைத்தியசாலை, சிறந்த வைத்தியசாலை உருவாக்குவோம். மீண்டும் பண்ணி சொல்லுகிறேன், இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இப்படி ஒரு மிதவாதமான, ஏன் சொல்ல போனா இவரே சொல்றாரு, அவருக்கு இப்படி தலைவராக இருந்து ஆளுங்கட்சியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பெருசா பேசப்படுறவர் கூட எம்எஸ்டி கூட இல்லை சொன்ன நம்ப மாட்டேன். நான் தனிப்பட்ட ரீதியா சொல்றேன், நான் கட்சிக்கு அப்பாற்பட்டவன், ஒரு எம்எஸ்டி கூட இல்லை. மக்களோட மக்களாக பயணிக்கிறவர், யார் கேட்டாலும் பிரபு என்பவர் ஒரு மதவாதி அல்ல, ஒரு மிதவாதி, ஒரு எல்லா பேரும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆளுட்டு மக்களும் சொல்லப்படுது, பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்லப்படுது. இது என்ன தனிப்பட்ட கருத்து மாத்திரமா, ஒட்டுமொத்த மக்களோட கருத்து. உங்களுடைய குறை நிறைகளை நீங்க எந்த நேரமும் எந்த டைம்லையும் நீங்க இவரை பார்க்கலாம் தானே, பார்க்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட இவர் உங்களை நீங்க அணுகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. இவர் பொன்னான நேரத்தை எனக்கு ஒதுக்கி தந்ததற்கு மிக்க நன்றியே. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் NDP பாராளுமன்ற உறுப்பினர் பிரபு ஐயாவை நான் மனதார பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். என்று உங்கள் அன்பி சபேஷ். வணக்கம்.